ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 ஜுவாலஜிக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சருக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 11th ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு ஜுவாலஜி அதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சருக்கு இந்த ஆன்சருக்கு பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன்லாம் நடக்கும். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. இதில் ஏ டைப் பி டைப் 1 மார்க்கான கீ ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க. நமக்கு ஜுவாலஜிங்கிறதுனால 15 1 மார்க் வந்து கேட்பாங்க. ஸோ 15க்கு நீங்கள் எத்தனை 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இனி 6 கொஸ்டின் நம்பர் 24 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ரோல் ஆஃப் சார்லஸ் டார்வின் கேட்டிருக்காங்க. சார்லஸ் டார்வின் இஸ் புக் ஃபார் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எக்ஸ்பிளைன் த எவல்யூஷனரி கனெக்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் பை ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு சர்க்குலேஷன்னா என்ன? இப்போ க்ளோஸ்டு சர்க்குலேஷன் அப்படிங்கிறது இன் விச் த பிளட் சர்க்குலேட்டட் த்ரூ த பிளட் வெசல்ஸ் ஆஃப் வேரிங் டயாமீட்டர் ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் கேப்லரிஸ். ஸோ இந்த கீ பாயிண்ட்டுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஓப்பன் சர்க்குலேஷனுங்கிறது இன் விச் த பிளட் ரிமைன் ஃபார் த ஃபில்ட் இன் டிஷ்யூ ஸ்பேஸ் ஆஃப் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் பிளட் கேப்லரிஸ். இதில் ரெண்டில் நீங்கள் எது எழுதினாலும் சரி உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க வேல்யூஷனில். அப்படி தான் இப்போ வேல்யூஷனில் மார்க்கும் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் இருக்கும். இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதேமாதிரி பெக்யூலியர் கேரக்டர்ஸ் ஆஃப் டக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் எழுதினா போதும். த பாடி இஸ் ஃபுல்லி கவர்டு வித் இன் ஆயிலி ஃபெதர்ஸ். அதே மாதிரி த லே எக்ஸ் ஆர் த நைட் ஆர் இன் த மார்னிங். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் ஸ்டெட்டஸ்கோப்பு இதில் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதிக்கலாம். ஸ்டெட்டஸ்கோப் ஹெல்ப் டு த ஃபைண்ட் அவுட் த நார்மல் அப்நார்மல் ஹார்ட் பீட் சவுண்ட்ஸ் இன் ஆல்சோ ஃபார் த டயக்னைஸ் த வால்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இட் ஹெல்ப் ஆஃப் டயக்னைஸ் ஃபார் த லங் டிசீஸ் சச்சஸ் நிமோனியா பல்மனரி. அதே மாதிரி பிரான்கைட்டிஸ். ஸ்டெட்டஸ்கோப் அலாங் வித்தின் ஸ்பிக்னோமோனோமீட்டர்ஸ் யூஸ்டு டு ரீட் த பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட் இருக்கணும். அதே மாதிரி கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது this is because the cornea does not have a blood vessels. அடுத்து என்சைம்ஸ் இன்டெஸ்டைனல் ஜூஸில் என்னென்ன இருக்குது? மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரோஸ், பெப்டோஸ். அதுக்கு கீழே ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு 4 எழுதிக்கலாம். ஒரு இதுக்கு வந்து பார்த்தோன்னா ½ மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 33 கம்பல்சரி. மியூல் ஸ்டெரைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா கிராஸ் பிட்வீன் மேல் டாங்கி அண்டு ஃபீமேல் ஹார்ஸ் ரிசல்ட் இன் ஸ்டெரைல் மியூல் இது எழுதிக்கலாம். அப்படின்னா எய்தரார் இந்த டெஃபினிஷனும் எழுதிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா வேல்யூஷன் இருக்கும். அதே மாதிரி ஹியூமன் கிட்னியோட டயக்ராம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. இதில் எல்எஸ் ஆஃப் ஹியூமன் கிட்னி டயக்ராமுக்கு 2 மார்க்கு, பார்ட்ஸுக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. டோட்டல் 3 மார்க்கு. அடுத்து அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இம்யூனைசேஷன் இதுக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒயிட் பிளாட் ஆர் ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ, ப்ரௌன் பிளாட் ஆர் ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ. வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் எழுதலாம். எந்த டிஃப்ரென்ஸ் இப்படி எழுதினாலும் 3 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேட்டு, இதில் வந்து ப்ரௌன் ஃபேட்டு, லெஸ் மைட்டோகாண்ட்ரியா, அபண்டன்ட் மைட்டோகாண்ட்ரியா, ஸ்டோர் ஆஃப் நியூட்ரியன்ஸ், இதில் பேஸ் எனர்ஜி ஆஃப் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஃப்ராகு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எழுத சொல்லியிருக்காங்க. ஃப்ராக் இஸ் இம்பார்ட்டன்ட் அனிமல்ஸ் ஃபுட் செயின் ஹெல்ப் இன் மெயின்டைன் ஃபார் அவர் இக்கோசிஸ்டம். ஃப்ராக் ஆர் பெனிஃபிஷியல் டு த மேன் சீன்ஸ் ஃபார் த ஃபீட் இன் இன்செக்ட் அண்ட் ஹெல்ப் ஆஃப் த ரெடியூசிங் இன்செக்ட் பெஸ்ட் இன் population. Frog is used to traditional medicine for controlling for blood pressure for the anti-aging properties. ஸோ இதில் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. அட்வான்டேஜ் ஆஃப் சிடினா என்ன? இது வந்து ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்டு. ரோல் ஆஃப் பீனியல் கிளான்ட்டு 3 பாயிண்ட்டு. இதுதான் வந்து பார்த்தோன்னா கீ ஆன்சரு. ஸோ 5 மார்க் பொறுத்தவரைக்கும் 5 × 5 25. ஸோ இதுக்கு எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் இதில் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் பிலி ஜூஸு, ரோல் ஆஃப் பேன்க்ரைட்டிக் ஜூஸு, ரோல் ஆஃப் என்ட்ரி சக்ஸஸ் எல்லாத்துக்கும் ஒரு மார்க்கு. த 3 என்சைம்ஸ் ஆர் த ஆக்ஷன் ஏதாவது ஒரு 3 என்சைம்ஸ் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஜென்ரல் கேரட்ஸ் ஆஃப் அனலிடா எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். ஒரு பாயிண்ட்டுக்கு 5 மார்க்கு. அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் அடலின் இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 5 பாயிண்ட் எழுதிக்கோங்க. மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங்கு இம்ப்ரெஷன் எக்ஸ்பிரஷனுக்கு 2.5 மார்க்கு, எக்ஸ்பிரஷன் 2.5 மார்க்கு. ஈவன்ஸ் ஆஃப் இம்ப்ரெஷன் எக்ஸ்பிரஷன் எழுதியிருந்தாலும் 5 மார்க் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. எரர்ஸ் ஆஃப் அது கேட்டிருக்காங்க. அந்த ரிஃப்ராக்ஷன். அதே மாதிரி லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் பாம்பியாக்ஸ் மோரி லைஃப் சைக்கிள் டயக்ராமுக்கு 2 மார்க்கு, லைஃப் சைக்கிள் பாம்பியாக்ஸ் மோரி எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 3 மார்க்கு. வெறும் லைஃப் சைக்கிள் மட்டும் போட்டிங்கன்னா 2 மார்க் வந்து பார்த்தோன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி எக்ஸ்க்ரெட்டரி சிஸ்டம் ஆஃப் லாம்பிட்டோ மார்ட்டி நெப்ரீடியா எக்ஸ்க்ரெட்டரி ஆர்கன் வந்து நெப்ரீடியா 1/2 மார்க்கு. டைப்ஸ் ஆஃப் நெப்ரீடியா அதுக்கு வந்து 1.5 மார்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 இது எழுதிங்கன்னா தனித்தனியாக ஒரு மார்க் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் பிளட் ஸ்மெர் ப்ரிப்ரேஷனாக அது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். இதில் இருக்கிற மாதிரி கரெக்டாக எழுத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஹார்ட் பீட் இனிட்டேட்டட் அண்ட் கண்ட்ரோல்டு எஸ்ஏ நோடு
ஃபேஸ் மேக்கர் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு, ஏவி நோடு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு, பண்டில்ஸ் ஆஃபீஸ் குர்கிஞ்சி ஃபைபர் டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 2 மார்க்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீ வச்சு தான் இன்றைக்கி பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே நடக்கும். ஸோ அடுத்தடுத்து என்ன கீ ஆன்சர் வந்து அப்டேட் பண்ணுன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கீ ஆன்சர் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.